அனைவருக்கும் வணக்கம். விஞ்ஞானம் வளர்ந்து ஏஐ தொழில்நுட்பத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் இந்த நவீன காலத்தில் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்ற நிலையில் தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் மெத்தன போக்கால் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து 12 வயது சிறுவன் உயிர் பறிபோயிருப்பது நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுவனின் பெற்றோர் மகனின் எதிர்காலம் குறித்து எத்தனை கனவு கண்டிருப்பார்கள். அந்த மாணவனை இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக, காவல்துறை அதிகாரியாக, நீதிபதியாக, விஞ்ஞானியாக, இந்த விவசாயியாக, இப்படி பல்வேறு நிலைகளிலே மருத்துவராக, இன்ஜினியராக, வழக்கறிஞராக அவன் உருவாகி இந்த நாட்டிற்கும் நம் வீட்டிற்கும் சேவை செய்வான் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற பெற்றோர்களின் தலையில் இடி விழுந்ததைப் போல அந்த 12 வயது பிஞ்சு குழந்தையினுடைய உயிர் துடிதுடிக்க பறிபோயிருப்பது இந்த அரசினுடைய சாபக்கேடாகத்தான் இருக்கிறது. பள்ளிகளின் பள்ளியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு நேரம் எங்கே இருக்கிறது? ஏனென்று சொன்னால், அவருடைய ஆயுள் கால குடும்ப நண்பர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவராக பணி செய்வதற்கும், புகழ் பாடுவதற்கும், பாராட்டு நடத்துவதற்கும் அவருக்கு நேரம் போதவில்லை. இதிலே பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் என்கிற முறையில் பள்ளி கல்வியில மேம்படுத்தவும், உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் நிச்சயமாக அவருக்கு நேரம் இருக்காது. இளைய தலைமுறை, இந்த நாட்டின் வருங்காலம் இப்படி உயிர் பலி போவது சிந்திப்பதற்காவது அவர்களுக்கு நேரம் இருக்கிறதா? யோசிப்பதற்கு நேரம் இருக்கிறதா? இதை தடுத்து நிறுத்துவதற்கு நேரம் இருக்கிறதா? இல்லை, இது போன்று இன்னும் பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பல 100 குழந்தைகள் இறந்து போனது கூட பலியானவர்களுக்கு 3 லட்சத்தை கொடுத்து அமைதியாக கடந்து சென்று விடுவார்களா? இந்த 3 லட்சம் நிவாரணத்தோடு பல்வேறு போராட்டங்கள் அந்த குழந்தையின் பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் நடத்துகிற போது அரசுக்குரிய ஆறுதல் 3 லட்சம் நிவாரணத்தை வழங்கியிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நாம் ஒன்றை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்திலே மேற்கு வங்கத்திலே பிரபல கால்பந்து வீரர் மெஸ்லி பங்கேற்ற நிகழ்ச்சியில குளறுபடி ஏற்பட்டு மைதானத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. நிகழ்ச்சி சரியான முறையிலே ஒருங்கிணைக்கப்படாததாலே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதற்கு பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று அம்மாநிலத்துடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அரூப் பிஸ்வாஸ் தன் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் திமுக அரசிலே எதிர்பார்க்கலாமா தமிழ்நாட்டு மக்கள் என்கிற கேள்வி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்கிறதா? இல்லை, தன் குடும்ப ஆயுள் கால நண்பரை காப்பாற்றுவதற்காக இதை இப்படியே கடந்து போய் விடுவார்களா? இன்னும் எத்தனை உயிர் பலிகள் போக போகிறது? இன்னும் எத்தனை உயிர் பலிகள் காவு வாங்க போகிறது? இந்த பொறுப்பற்ற தன்மையால், அக்கறையில்ல தன்மையால், இந்த அக்கறையின்மையினாலே பள்ளி கல்வித்துறையின் உள்கட்டமைப்பு அமைச்சர் அவர்கள் சம்பிரதாயத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காரணமானவரை நீங்கள் தான் என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்வது அவர் காதிலே விழுகிறதா? இனிமேலாவது இதுபோன்ற துயர சம்பவங்கள் நிகழாமல் இந்நாட்டின் மன்னர்கள், இந்நாட்டின் நம்பிக்கையாக இருக்கிற இளைய சமுதாயத்தின், மாணவ சமுதாயத்தின் பிஞ்சு குழந்தைகளின் உயிர் இதுபோன்று துடிதுடித்து பறி போவதை தடுத்து நிறுத்துவதற்கு போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்க முன்வருவார்களா? இல்லை, இன்னும் 3 மாத காலத்திலே வீட்டுக்கு செல்ல போகிறோம் என்று இப்படியே விட்டு விடுவார்களா? ஆனால் நிச்சயமாக இதற்கெல்லாம் தீர்வு காண்கிற நிலையிலே புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர், இந்த தாய் தமிழ்நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற சாமானியர், 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர், இன்றைக்கு இந்த பள்ளி கல்வியினுடைய உள்கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அரணாக
தாய் தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய தலைமையிலே மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுகிற போது இதற்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.